ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வெங்காய சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி நல்ல சூடான இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பணியாரம், அப்புறம் சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இந்த ருசியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காய சட்னிக்கு வெந்தயம் சேர்க்கும் போது மனம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதிகமாக சேர்த்திட வேணாங்க, இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். வரமல்லி 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. வரமல்லி சேர்த்து செய்யும்போது சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ வெந்தயத்தையும் வரமல்லியையும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ காரத்துக்கு வரமிளகா 7 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுறணுங்க. இப்போ மல்லி, வரமிளகா எல்லாத்தையுமே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. பூண்டு பல் ஒரு 7 அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போது பூண்டு, புளி எல்லாமே எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடணுங்க. பூண்டு நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துடணும். புளியும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சட்னிக்கு நம்ம தாளிக்கும் போது எப்போவும் சேர்ப்போங்க. நம்ம வதக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துனா மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வரமிளகா, மல்லி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி நிறைய சேர்த்திடாமல் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காய சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தா சட்னி கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்ல சுட சுட இட்லியோட இந்த காரசாரமான வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.